வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தொடர்பான வினாக்களையும் விடைகளையும் நம்முடைய சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் தேசிய இயக்க வினாக்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 7வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். வணக்கம். பல்சுவை பெட்டக அன்பு நேயர்களே, இந்திய தேசிய இயக்கம் பகுதி 7 வினா விடைகளை பார்ப்போமா? வினா எண் 1. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு, எப்போது, யார் தலைமையில் நடைபெற்றது? விடை 1885ஆம் ஆண்டு பம்பாயில் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கினார். வினா எண் 2. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? விடை 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வினா எண் 3. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது கூட்டம் எங்கு, யார் தலைமையில் நடைபெற்றது? விடை 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். வினா எண் 4. 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கு, எப்போது நடைபெற்றது? விடை 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் 1887இல் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஃபக்ருதீன் தியாப்ஜி தலைமையேற்றார். இவர்தான் இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமையேற்ற முதல் இஸ்லாமிய தலைவர். வினா எண் 5. மிதவாதிகளின் காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? விடை 1885 முதல் 1905 வரை. 1885 முதல் 1905 வரை உள்ள காலகட்டம் மிதவாதிகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. வினா எண் 6. மிதவாதிகள் யார்? விடை ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசிகளாக இருந்து இந்தியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு இறைஞ்சி கேட்பவர்களே மிதவாதிகள். இவர்கள் போராட்ட உணர்வோ எதிர்ப்பு உணர்வோ இல்லாதவர்கள். வினா எண் 7. மிதவாதிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்? விடை தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, A.O. ஹியூம், அது ஆலம் ஆக்டிவியன் ஹியூம், G. சுப்பிரமணிய ஐயர், T.E. வாட்சா, கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் பலர். எண் 8. இந்திய தேசிய பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? விடை சுரேந்திரநாத் பானர்ஜி. வினா எண் 9. சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்கிய இந்திய தேசிய பேரவை எப்போது இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது? விடை 1883இல் சுரேந்திரநாத் பானர்ஜி தொடங்கிய இந்திய தேசிய பேரவையை 1886இல் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்தார். வினா எண் 10. G. சுப்பிரமணிய ஐயர் தொடங்கிய பத்திரிகைகள் எவை? விடை தி ஹிந்து, சுதேசி மித்திரன். வினா எண் 11. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொது அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? விடை தாதாபாய் நவ்ரோஜி.
இவரை முதுபெரும் மனிதர் என்று குறிப்பிடுவர். வினா எண் 12. மகாத்மா காந்தியடிகளின் குருவாக கருதப்பட்டவர் யார்? விடை கோபாலகிருஷ்ண கோகலே. வினா எண் 12. கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவிய அமைப்பு எது? விடை இந்திய பணியாளர்கள் சங்கம் 1905ஆம் ஆண்டு நிறுவினார். வினா எண் 13. தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய முக்கியமான நூல் எது? விடை இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். வினா எண் 14. தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய நூல் எதை பற்றி குறிப்பிடுகிறது? விடை செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை இந்த நூல் விளக்குகிறது. நூல் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். வினா எண் 15. பிரிட்டிஷ் வணிகர்கள் சம்பாதிக்கும் லாபம் பற்றி ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட குழு எது? பிரிட்டிஷ் வணிகர்கள் சம்பாதிக்கும் லாபம் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு இது. விடை வெல்ஃபி குழு. இதில் இடம்பெற்றிருந்த ஒரே இந்திய உறுப்பினர் தாதாபாய் நவ்ரோஜி. வினா எண் 16. தீவிரவாதிகளின் காலம் என்றழைக்கப்படுவது எது? விடை 1905 முதல் 1917 வரை உள்ள காலகட்டம் தீவிரவாதிகளின் காலம். தீவிரவாதிகளில் முக்கியமானவர்கள் யார்? விடை லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ். வினா எண் 17. தீவிரவாதிகள் உருவாக முக்கியமான காரணங்கள் எவை? 1. கர்சன் பிரபுவின் தவறான நிர்வாக நடவடிக்கைகள். 2. வங்கப் பிரிவினை. வினா எண் 18. பாலகங்காதர திலகர் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? விடை 1908ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பர்மாவில் உள்ள மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டார். வினா எண் 19. பாலகங்காதர திலகரின் முக்கியமான முழக்கம் என்ன? விடை சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்பதே இவரது முக்கியமான முழக்கம். வினா எண் 20. பாலகங்காதர திலகர் தன்னாட்சி கழகத்தை எப்போது எங்கு தோற்றுவித்தார்? விடை 1916ஆம் ஆண்டு பூனாவில் தோற்றுவித்தார். நன்றி நண்பர்களே. இதுவரை தேசிய இயக்கத்தின் 7ஆம் பகுதிக்கான வினா விடைகளை கேட்டு கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதியில் நாம் மீண்டும் தேசிய இயக்க வினா விடைகளை சந்திப்போம். அறிவுபூர்வமான பகுதிகளை நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் இந்த பல்ஸ்வை பெட்டக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வினா விடைகளை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.